பாயுது யாராவது வாழ்த்து கொஞ்சம் பொம்பாட்டி அடிச்சுக்கிறேன் நின்று வேடிக்கை பார்த்து நேற்று கேட்கறேன் வேடிக்கை பார்த்தேன் இந்த முட்டுக்கு புது ஆளுப்பா புதாளா ஆமா வேடிக்கை பார்த்தேன் நீ எல்லாம் யாரு ஏன் அடிக்கிறீங்க இந்த முட்டத்தூர் கிராமத்துல 1000 வேலை நிலத்துக்கு சொந்தக்கார ஜமீன்தார் ஐயா தான் சொல்லிட்டாரு எங்களை கேட்கறேன் நீ யாருக்கும் பேரு என்ன ராஜா நானு வேலை ஆச்சு அண்ணமாங்க இல்லையா என் பேரு ராஜா ராஜாவா ஆமா கொஞ்சம் திரும்பி நில்லு ராஜா ராஜா சொப்பா சூத்தால கைந்தா ஒரு மனிதன் தவறு பண்ணாதான் அடிக்கணும் தவறு பண்ணாதான் அடிக்கணும் என்ன கேட்டுட்டு இப்போ ஏய் மாத்தா சொம்மார்த்தவே கூப்பிட்டு அடிக்கறானா நீ யாயினு கேள்வி வேற கேக்குற அப்ப பண்ண ஜெமிஞ்சாரா அவரே ஏய் நான் அப்பேர்பட்டு ஜெமிஞ்சாரா பேசுற மாட்டா என்ன பேசுற ஏய் அட மாமா லவுங்க போடு மாத்தா கிண்டி தண்ணி மாட்டா கில்லாடி செய்றாங்க காதுல பொக கலமா மாத்தா மூக்கல வெள்ள விட்டு தூக்கி போட்டா கட வேணும் ஏய் மாத்தா பேசுறடா ஏய் மாத்தா பேச ஒரு கட்டி பீடி வாங்கிட்டானா பாய் பாத்து இல்ல நானே இந்த ஊர்ல வந்து ஏய் பொகிக்கு பாக்கலையா பொய்யாவுச்சேடாப்பா கமாரா பாரு தம்பி மேல கை வச்சியா யாரு தம்பி புடி பாறா யாரு இது யார் தெரியுமா யாரு என் சிஸ்டர் அண்டர்டேக்கர் ஐ அம் ஜான் சீனா ஓ இதவா ஏய் அருமேல கையில ஏய் பட்டி போறானே இப்போ மத்த சும்மா போட்டா உள்ள செத்துவாடா நான் மூங்கல செறா புடின்னு வரேன் யாரீங்க பேசி கஞ்சி பேசிட்டே இல்லனா கொண்டல் குண்டல் வந்து வெளிய வந்தா என்ன பண்ணு எரிமலை எப்படி இது போல வந்து கேள்வி போற ஒரு நாம வர ஆளுங்களே இந்த பாட்டு கண்டுபிடிச்சீங்களா ஏமா போய் பாட மாட்டாரு யார் இது கொடல வெளிய வரா ஏய் யார் கட்டிங் பாத்தியாவா ஏய் அடினா அப்படியே மயிர கட்டா கூட்டு எடுறடா கூட்டு ஏண்டா கொலைக்கிறடா வெட்டி பிடிக்காதே நீ தான் சரியான ஏன் அவள விரும்ப போய் ஒளிக்கிட்டு விட்டியா உன் வாய்ஸ் வரல நான் எங்க வீணா ஏன் என்ன பார்த்து பயப்படுறாங்க அவன் இப்ப பாருயா பச்சாடா யாரு பேசிட்டு தச்சி பேசுறவன் தான் இப்ப சண்டைக்கு பொண்ணு வச்சுக்கோ அப்படி காம்பா நம்மளுக்கு இப்படி காமி எப்படி பயப்படுறா ஓய் பயப்படுறா நீ தடை தவ போற ஏய் அப்படி இல்லையா ஒரு அதெல்லாம் ஒரு பாவனை என்ன நினைக்கிறோம் மச்சான் கட்டிங்க கட்டிங் பண்ணுடா எரிமலை எப்படி இனிமே இந்த கிராமமே ஜமீனுக்கு வேலைக்கு வர முடியாது கொத்தடிமை இருக்க முடியாது என்னைய குதிக்கிறீங்க அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததுல சரித்திர மேல அதிகமா ஆசைப்படுறதுங்க அதிகமா என்ன கோபப்பட வைக்கிறதுங்க வரட்டா இன்னைக்கு தான் சூப்பரா பேசுனாங்க அதிகமா ஆசைப்படுற ஆம்பளை அது யாருன்னு உங்களுக்கு தண்டி அடி மான காட்டவனே அதிகமா ஆசைப்படுறீங்க ஆனா கிராமமே வேலைக்கு வர முடியாது கூட்ட போயிரோ போனாலும் ஜமீனுக்கு வேலைக்கு வர முடியாது எல்லாரும் வர வந்து பேசிக்கிட்டாங்க ஒரு வாசம் பேசினாலும் 2 வாசம் பேசினா உயிரை போனாலும் வேலைக்கு கொண்டு விட்டேடா சண்டரோ மனக்குழந்தை பார்க்க வேண்டிய உங்களை இப்படி பிழைக்குழந்தை பார்க்க வைத்து விட்டாயே ஆண்டவா
கொடையில் தண்ணி வந்து உன்னை மட்டும் பிரித்ததென்ன ராசாவே உன்னை மட்டும் பிரித்ததென்ன ஓடக்கர மண்ணெடுத்து ஊருவ செஞ்சு வச்சு கொடையில் தண்ணி வந்து உன்னை மட்டும் பிரித்ததென்ன ராசாவே உன்னை மட்டும் பிரித்ததென்ன உன்னை மட்டும் பிரித்ததென்ன மனப்பொருத்தம் பார்த்து வச்சு மாலை ரெண்டு வாங்கி வச்சு ஊரார் கண்ணு உறுத்தியது ராசாமி ஊர்வினையால் துரத்தியது மனப்பொருத்தம் பார்த்து வச்சு மாலை ரெண்டு வாங்கி வந்து ஊரார் கண்ணு உருட்டியது ராசாமி மனப்பொருத்தம் பார்த்து வச்சு மாலை ரெண்டு வாங்கி வச்சு ஊரார் கண்ணு உருட்டியது ராசாமி ஊர்வினையால் துரத்தியது ஓடக்கர மண்ணெடுத்து முன்னுருவ செஞ்சு வச்சு உடையிற கண்ணி வந்து உன்னை மட்டும் பிரித்தது ராஜாவே உன்னை மட்டும் பிரித்ததென்ன படுத்தா பல நனவு தாயில்லா கண்ணீர் படுத்தா பல நினைவு தாயில்லா கண்ணீர் படுத்தா பல நனவு தாயில்லா கண்ணீர் ஏராசாமி எடுத்து சொல்ல யார் இருக்காங்க ஏராசாமி எடுத்து சொல்ல யார் இருக்காங்க ஓடக்கர மண்ணெடுத்து உன்னுருவ செஞ்சு வச்சு உடையில கண்ணி வந்து உன்னை மட்டும் பிரித்தது ஆசாவி உன்னை மட்டும் பிரித்ததென்ன உன்னை மட்டும் பிரித்ததென்ன கடவுளை 10 மாதம் சுமந்தி பெற்றெடுத்து பால் ஊட்டி சீரட்டு சரிமா சைலன்ஸ் இந்த அம்மா விட்டு போகுடிக்க பிள்ளையும் அழைத்து வந்தது என் ராசாட்சி அட பாவி வேலைக்கு வருவனை சொன்ன ஒரு காரணத்துக்காக என் பிள்ளைகளை கொஞ்சம் கட்டலாம் இனிமேல் இந்த ஊர்ல வாழவே கூடாதுமா இந்த ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை வச்சே நாங்க மனுஷனா பிறந்தா நிதானம் வேணும் ஐயா. ஒரு மனிதன் அழிவு காரணமே கோவம் தாங்க ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு மூத்திரம் உடம்புக்கு சத்துரு ஆமாப்பா சவர கூட்டிட்டு சொல்லு 1/2 லிட்டர் வாங்கி தரீங்க வருவா ஏங்க கோபறீங்க ஏய். என் வயிறு எரிந்து சொல்றேன் என் மன வேதனையா இருக்கு அறுவடை செய்து முடிக்கிறாரா வேலாய் குடும்பத்துல 2 பேரும் சாகடிச்சோம் இருந்தாங்க கூலி ஆளலாம் நாட்டு பக்கம் இதெல்லாம் பார்த்தாங்களே இதுக்கு மேல இங்க இருந்தா ஜமீன்தார் நம்மளையும் கொண்டுடுவாரு அப்படின்னு மூட்டை முச்சு கட்டி கிளம்பிட்டாங்க ஒருத்தர் கூட இல்ல ஒரு ஆள் கிடையாது ஒரே ஒருத்தர் கூட இல்ல எப்படி அறுவடை செய்ய போறியோ கருமுல ஓ எனக்கு இப்ப நீதான் தெய்வம் நானா நான் உன்னை தான் நம்புறேன் என்ன நம்பிட்டியா கவலையே படாத உன்னை எங்க எடுத்து போய் சேர்க்கணுமா அங்க சேர்த்துறேன் நான் அறுவடை முச்சு ஜமீன்ல எடுத்து போய் சேர்த்துறேங்க அப்படி சொல்லு. எல்லாத்தையும் சந்தேகமா பாப்பேன் நீ எனக்குள்ள சொல்லும் போதே சண்டாகி தொடர்ந்து சொல்றேன் ஐயா இப்ப அறுவடை செய்து அறுவடை செய்து முடிக்கணும் முடிக்கணும். கூலி ஆளுங்க வேணும் அவ்வளவுதானே நம்ம ஜமீன்ல தான் கூலி ஆளுங்க இல்ல உங்க மாமனார் இருக்கிறார் அவரு ஒரு ஜமீன்தாரே நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் அங்கிட்டு ஆட்கள் அனுப்புவாங்க அறுவடை செய்து முடிக்கலாம் சைலன்ஸ் பேசாதீங்கம்மா ஏங்க யாரை பார்த்துன்னா ஆ, ஏன் மாமனார் கிட்ட நான் ஆட்கள் கேட்க வேண்டுமா டேய் திருமணம் செய்து கொண்டு வரும் நேரத்திலே ஒரே ஒரு குண்டுமணி நகை கூட வரதட்சணை கேட்டு வாங்க ஏங்க வரதட்சணை ஒரு குண்டுமணி கூட வாங்கல வாங்கல. அப்படி இருக்கும்போது கூலி ஆளு கேட்டா இல்லன்னு சொல்லுவாரா வாங்கல. அதனால நீங்க போகாதீங்க உங்க மனைவி அனுப்புங்க ஒரு மக போய் அப்பான்னு கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாரு நமக்கு தேவை கௌரவம் இல்ல அறுவடை முடியணும் அடைப்புல நான் சொல்றபடி செய்ய நீ சொல்றது நடக்குமா கூப்பிடாமாவே ஆகட்டும் மருதாணி, அவனா இடிக்கிறானே, தண்ணி ஊத்தி வச்சிருக்கானா? ஏய், கணவனை நான் கண்டுபிடிக்கிறேன், உனக்கு என்ன? அறியாத பசங்க தானே பார்த்து நிக்கிறான். நான் தான் கட்டி பிடிக்கிறது எடுத்த கண்களை மூட வேண்டியதானே நீங்க அப்பப்ப செய்யுங்க, நாங்க கண்ணு மூடிக்குவோங்க. என்னங்க?
அடுத்த காரணம் காரணம் இருக்கிறது. சொல்லுங்க. மகிழ்ச்சியான செய்தி. என்னங்க? நாடு போக போறோம், நாட்டு மக்கள் பார்க்க போறோம், தந்தை பார்க்க போறேன். என்னங்க உண்மையா சொல்லுங்க நேரம் பார்த்து போங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். ஏன்? மாமியார் வீட்டுக்கு போனா அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி கிடையாது. ஆமா. டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணல, ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணல, கதவு போட்டு இருக்கு. ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பாரு, உடனே மொத்த திப்பி ராஜிக்கு வார்த்தை. கணக்குல தாய் வீட்டு உறவு என்பது அம்மா, பேசாதீங்கம்மா. பக்கத்திலே வந்து பேசுங்க. மல, 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 இது அது. நம்ம ஜமீன்தார் நாய் மாதிரி கத்துறாப்ல. ஏய், யார் நாரியா? அப்புறம் கம்மிட்டாங்க பாரு. கணக்குல தாய் வீட்டு உறவு என்பது எப்படியாப்பட்ட உறவு தெரியுமா? தொப்புள் கொடி உறவு. பாரு. ஆனா கணவனுடைய உறவு என்பது மஞ்சள் தாலி கொடி உறவு. ஒரு பெண்ணா பிறந்தவன் காலமெல்லாம் கணவனோட சந்தோஷமா வாழ்ந்து இருந்தாலும் தாய் வீட்டுக்கு போகணும், தாயை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், அண்ணன் தம்பி பார்க்கணும், அக்கா தங்கை சொந்த பந்த உற்றார் உறவினர் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று அவருடைய மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்திருப்பார். ஒரு பெண்ணா பிறந்தா தாய் வீட்டுல இருக்கும்போது பெருமை இல்லம்மா. திருமணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற சொந்த பந்தங்களை அனுசரித்து நடந்து நல்ல மருமகள்னு பேர் எடுத்தாதான் ஒரு பெண்ணுக்கே பெருமை. அதனால தாய் வீடு வேற மாமியார் வீடு பிரிச்சு பேசாத. நான் எல்லாம் ஓடுறீங்க ரெண்டு பேரும். சொல்லுவாங்க அவங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு. நான் எல்லாம் ஓடுறீங்கம்மா. மருதேவி, என்னங்க இப்போதே விருந்து சென்று உன் தந்தையை பார்த்து நல்லா விசாரித்து விட்டு என்னங்க 1000 வேலை அறுவடை சேர்த்து 1000 வேலை தயாராகிடுச்சு. அப்படியா? ஆட்கள் கூட்டம் விடுது உங்களுக்கு. வேலை வேலை எங்க போயிட்டாங்க? செத்து விட்டாங்க. கணக்குல தாய் குடும்பத்துல யாரோ செத்துட்டாங்க, சாவுக்கு போய்க்கிறம்மா. வேலை ஆமா. காலையில 6 மணிக்கு வந்து குடித்தாண்டா 3 மணி வர மாட்டா பாரு. 2 நிமிஷம் விடுனா பாரு. இருக்கிற வேலை மொத்தம் இழுத்து போட்டு செய்வான். அவளே இஷ்டப்பட்டு செய்வானா பாத்துக்க. என்னத்தா? இருக்கிற வேலையெல்லாம் இவ்வளவுதானே? ஆமா. ஒரே ஒரு வார்த்தை. என் தந்தை இடத்துல எடுத்து உரைத்தா போதும். ஆயிரக்கணக்கான ஆட்டை அனுப்பி வைப்பார். ஏன்டா போட விடுறா? போன பிறகு கூடுவாங்க. வந்துட்டு சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு ஆத்தா வீட்டுக்கு போறேன். ஆமாண்டா. போத்தும் சும்மா எல்லாம் போக கூடாது. வேற என்ன? ஏன்னா ஒரு காலி கட்டுப்படி பார்க்கத்தான் எடுத்து போகணும். கட்டமையா யாரா இருந்தாலும் பாத்தாரி. ஒரு ஆத்தா வீட்டுக்கு போறேன்னா ஸ்வீட்டு மிச்சர் எதுவும் வாங்கி போக கூடாது. காலி கட்டுப்படி பார்க்கத்தான் எடுத்து போகணும். கட்டமையா எதுக்கு? வேலைக்கு. போதுனாடி ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை மாதுளை செவ்வாழை கொய்யா அன்னாசி அதுக்கு வாங்கிட்டு போட்டேன். அதெல்லாம் வேணாம். வேற என்ன? 2 பணம் பைய சுட்டு எடுத்துமோ. நீ ஒரு கொட்டை ஒப்ப ரொட்டி செப்பி எடுத்தும். ஆமா காலி கட்டுப்படி பேக் எத்து மாதிரியா எல்லாரும் ஆமா மக்கள் எல்லாரும் பாக்குறியா எல்லா சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் பாத்துட்டு நம்ம வீட்டுக்கு திரும்ப இருப்பார். ஆமா அப்பதான் அந்த காலி கட்டுப்படி பேக் அது வரை பிரிக்கவே கூடாது. சரிப்பா. ஆத்தா வீட்டுல மிளகா தூள் அடிச்சு வச்சிருப்போம். கேளுங்கம்மா அம்மா கதையா ஓகர் இருக்கிறவங்க காலுக்கு கதையா. ரேஷன் கடையில போட்ட பருப்பு இருக்கும், கிச்சன் ஆயில் இருக்கும், 1 லிட்டர் சக்கரை இருக்கும், 1 கிலோ பாம் ஆயில் எண்ணெய் 1 இருக்கும், லிட்டர் எல்லாம் டீ தூள் இருக்கும். ஆமா கடலை பருப்பு, தோரம் பருப்பு, உளுத்தம் 1 பருப்பு கிலோ 1 கிலோ 1 கிலோ எல்லாத்தையும் எடுத்து கட்டப்பையில போட்டுக்கோ. முச்சு போட்டு தூக்கி நம்ம வீட்டுக்கு வந்துரு. யார் நானா? அவங்க கஞ்சி குடிச்சு கடை கொட்டி தாலி கட்டிய மனைவி அனிதா வாதா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அதை எடுத்து வாடி இது எடுத்து வாடி அது கொண்டு வாடி இது கொண்டு வாடி சொல்ற பண்ணி நானும் நாங்க யாரு எப்படி பண்ற சந்தனமும் பூமணமும் தேக்கும் பாக்கும் சாமதினை பயிர்கள் எல்லாம் தலையில் பூமரியா வந்து வந்து அமர்ந்த முன்னும் ஓர்வேதர் கட்டாத பொன்னாடாகும் மாடி கட்டி போராடுகிற மாலாதி கட்டி ஆடை கட்டி போராடிக்கக்கூடிய எப்படி எப்படி அப்படி தமிழக யாரு எப்படி எப்படி மாடி மாலை மாடி கட்டி அதுக்கு மேல தண்ணி தேக்கு இதே பெரிய புளிய மரம் மாடி 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 இந்த பக்கம் தான் பேசுறீங்க. எதுல அமைதியா? பக்கத்திலே உங்களுக்கு பேசிக்கிட்டே என்னங்க இவ்வளவுதான் ஒரே ஒரு வார்த்தை. என் தந்திரத்தில் எடுத்து வந்து 1000 கணக்கான ஆட்கள் ஏய் குலமரனாங்க போட போட வீதியில் போட குளிச்சு இங்க பாரு எங்க வீட்டுக்கார போட போட்டு இங்க இருவருக்கும் ஏரிக்கார போறமா கொர்றம் போகல ஓலை கொடுத்து காட்டி விடுறாங்க. நாங்க யாரு? வாரி வாரி கொடுத்து கொடு மலையற நீங்க கொடுத்த கரங்கள பாற சிவன் இருக்குது. ஆகி போய்டா. அந்த அளவுக்கு கொடுத்துறேன். குத்துரு பந்தாலு குத்துரு. கை பாவன. அப்பனா வாரி வாரி உடத்துல வள்ளல். வள்ளல். ஜமீன்தார் ஃபேமிலி. ஆமாடா. நாங்க புலாமத்திக்கு போய் தூண்ற பசங்க. ஆமா ஆமா. சரி அவ்வளோ ஜமீன் பாரு நீங்க. நாங்க போய் போனா கூட்டாட்டம் பண்ணி அந்த ஊத்திக்கு. பாத்தியா? காலங்காட்டி போய் பாருங்க. மார்க்கெட்ல. மயம்பத்தே சரி அருகே மல்லி கதமா கனகமா. அம்மாவே பரவாயில்லை. ஆரி பசல மயம்பத்தி சேர் அருகே மல்லில கனகாபரா.
பெருமையா டாடா ஏசில 4 கிலோ வெங்காயம் 100 தக்காளி 50 அம்மாடி புகழ்ந்த வீட்டை விட்டு பிறந்த இல்லத்திற்கு வந்துவிட்டேன் தந்தை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது அப்பா மாமா மகளே மருதேகி திருமணம் முடிந்து கணவன் கரத்தை பிடித்து பொருளவிட்டு புகுந்து சென்றாய். அன்று சென்றவள் இப்போதான் பொருளவிட்டு வந்திருக்கிறாய். ஆமா மகளே நலமுடன் இருக்கின்றாயா? நலத்தில் குறை என்பதே இல்லையப்பா. நீங்க நலமுடன் இருக்கின்றீர்கள். நலத்திற்கு குறை என்பது கிடையாது மகளே. ஆமா என்றுமில்லாமல் இந்த தந்தை நாடி தேடி வந்திருக்கிறாய். என்ன காரணம்? இன்று உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். மகளே மருதேகி தந்தையே. யாரம்மா? ஏன் அன்பு மகள் ஆசை மகள் ஒப்பற்ற மகள் ஒருவர் மகள் அப்படி இருக்கும் பொழுது உதவி என்று உரைக்கலாமா? உனக்காக பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா பணம் வேண்டுமா கேள். எவ்வளவு வேண்டுமானாலும் வாரி வாரி ஒரு பருந்த தந்தை உனக்காக. பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆட வாழைகள், கோட்டை, கோபுரம், பணம், பாக்கியம், அஞ்சு, பூஜை, 38 வருது, ஓடு முதல். எதுவுமே வேண்டாம் அப்பா. பிறகு உதவி என்று உரைத்தது என்ன தெரியுமா? என்ன உதவி? எங்களுடைய ஜெமினி விளைச்சல் விளைந்து இருக்கிறது. அதை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்ய வேண்டும் என்றால் வேண்டுமானால் நமது கிராமத்திலிருந்து ஆட்களை அனுப்பி வைத்தால் மட்டும் நினைத்துள் வார்த்தை என்ன? உனது கிராமத்தில் விளைநிலங்கள் அனைத்து விளைந்து நிற்கிறது. அதை அறுவடை செய்ய வேண்டுமானால் எனது கிராமத்தில் ஆட்கள் நான் அனுப்புதான். உன் கணவன் யார் என்று மறந்துவிட்டாயா? மனிதர்களை மதிக்க தெரிந்தவன் கிராம மக்கள் அனைவரையும் தனிமையாக அடிமைத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனது கிராமத்தில் ஆட்களை நான் அனுப்புதான். மகள் என்ற பாசத்துடன் போல் போர் பெற்று செல். ஆனால் ஆட்களை கேட்பதாக இருந்தால் இன்றோடு நான் உறவார்ந்தது. நான் உன் தந்தை கிடையாது, என் மகளும் கிடையாது. என் முகத்தில் விழித்தாது என் கிராமத்தை விட்டு போ